ஆல் ரைட் நண்பாஸ், இத்தனை வருஷமாக ஃபேன்ஸ் வந்து எதை ஆசைப்பட்டாங்களோ ஃபைனலி அது வந்து நடந்துடுச்சு. எஸ், அஃபிஷியலி ரோமன் ரிங்ஸ் வந்து இந்த வாட்டி நடக்க போகிற ராயல் ரம்பிள் 2025 என்டர் ஆக போகிறாரு. அண்ட் இது அஃபிஷியல், ஏன்னா நம்மளோட பவுல் ஹேமன் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் இதை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னோடய சேனல் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன் ரோமனோட அடுத்த பிளான் என்னன்ட்டு. இன்ஃபேக்ட் நேற்று கூட டீச் பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில். ஓகே, ஆரம்பிப்போம். இந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்தது, பவுல் ஹேமனோட செக்மெண்ட் என்ன, அண்ட் அதில் என்னெல்லாம் நடந்தது அதுவும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங் ஆகுது அண்ட் கிக் ஆஃப் பண்ணுறாரு நம்மளோட வாய்ஸ் மேன் பவுல் ஹேமன். பவுல் ஹேமன் வந்து சொல்கிறாரு, இங்கே வந்து தேர் இஸ் ஒன்லி ஒன் ரெய்னிங் டிஃபெண்டிங் அன்டிஸ்பியூட்டட் ட்ரைவல் சீஃப் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்திலே ஒருத்தன் தான் ரெய்னிங் டிஃபெண்டிங் அன்டிஸ்பியூட்டட் ட்ரைவல் சீஃப்னு சொல்கிறாரு. தென் வந்து சொல்கிறாரு, இப்போ ரோமன் ஊலாஃபாலா மாலியா வந்து திரும்பி அவர் வந்து அவர்கிட்டே வந்துடுச்சு, ஜெயிச்சிட்டாரு. அண்ட் இப்போது அடுத்தது என்ன ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு, ரோமன் அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு. இது வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை கேட்கலாம். நீங்கள் மக்களாகிய உங்ககிட்டே நான் வந்து சொல்ல முடியும். பட் இதை வந்து முதல்ல எல்லாருக்கிட்டையும் இல்லாமல் ஒருத்தங்கிட்ட தான் வந்து சொல்லணும், அதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சொல்லணும். அண்ட் அது வேறு யாரும் இல்லை, அது வந்து ரெய்னிங் டிஃபெண்டிங் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். ஸோ கோடி வெளியே வா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட சாம்பியன் கோடி வந்து வெளியே வராரு. அண்ட் ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க, ஏன்னா இங்கே யாருமே ஹீல் கிடையாது. ஸோ கோடியை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. பவுல் ஹேமனை பவுலும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு ஆஸ் அ சாம்பியன் கோடியை. ரெண்டு பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பவுல் ஹேமன் வந்து கோடிக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பார் கோடி, இந்த விஷயத்த ரோமனை வந்து உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு வந்து சொல்லிக்கிறாப்புல. அண்ட் அந்த விஷயம் என்னென்னா, ரோமனை வந்து தன்னோட ஊலாஃபாலா வந்து திரும்பி ஏற்றிட்டாப்புல. அண்ட் இப்போ அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. இப்போ அவனுக்கு வந்து வேணுன்றது வேறு ஒரே விஷயந்தான், அது வந்து அவனோட டைட்டில். ஹீ வாண்ட்ஸ் ஹீஸ் டைட்டில் பேக் டிக்ளேர் பண்ணுறாப்புல. இந்த வாட்டி நடக்க போகிற ராயல் ரம்பிள் 2025 ரோமன் ரெயின்ஸ் என்டர் ஆக போகிறாரு. அண்ட் இதை கேட்டு கோடியை வந்து கம்முன்னு கேட்குறாரு. தென் பவுல் ஹேமன் வந்து நீ இதை பற்றி என்ன பேசுகிற, என்ன நினைக்கிற, வாட் யூ வாண்ட் டாக் அபவுட் கோடின்னு வந்து கேட்குறாரு. கோடி வந்து லைட்டாக அந்த சிரிப்பாரில் கழுத்தை இப்படி ஆட்டிக்கணும் அந்த மாதிரி பண்ணுறாரு. வாய் திறக்கலான்னு பார்க்குறாரு, பட் பேச விடலை. உடனே கெவின் ஓவன்ஸோட வாய்ஸ் வந்து கேட்குது. கெவின் ஓவன்ஸ் வந்து சொல்கிறாரு, அப்பா இதை விட ஃபஸ்ட்டாக என்னப்பா நடக்க முடியும், இதை விட மோசமாக என்ன நடக்க முடியும், பாரு கோடி பாரு, நீ பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்குது பாரு. நான் தான் அப்பயே சொன்னேன்ல நீ பண்ணுறதுலாம் தப்பாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நீ வந்து எதிராக போன, அதுக்கப்புறம் பார்த்தா போய் அவங்கக்கிட்டே வந்து கை ஹேண்ட் ஷேக் பண்ணுற. ஃபஸ்ட்டு ரோமன் கிட்டே போய் ஹேண்ட் ஷேக் பண்ண, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அப்பயே நீ வந்து அந்த பிளட் லைனை இந்த ரோமன் இதுலலாம் வந்து அட்டாக் பண்ண விட்டால் இன்னைக்கு இது நடந்திருக்காது. அன்றைக்கி நீ போய் காப்பாற்றிருக்க, ஹெல்ப் பண்ணியிருக்க. அதனால் பாரு இப்போ என்னப்பா இப்போ நீ பவுல் ஹேமன் கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்க. உடனே பவுல் ஹேமன் என்ன சொல்லிக்கிறான், அவனுக்கு வந்து அவனோட டைட்டில் திரும்பி வேணும், உனக்குலாம் இது நடந்து தான் ஆகணும், உனக்கு இது தேவை தான். பாரு நீ பண்ணுற தப்பால் உனக்கே வந்து இதெல்லாம் வந்து சேருது. ஆனால் நீ என்ன பண்ண, எங்களையும் வந்து துரோகம் பண்ண, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து தட்டி விட்ட. யாருக்காக, இது எல்லாத்தையும்காக தான். பட் இதெல்லாம் பார்த்தா கோடி கேட்குறாரு, ஒரு வார்த்தை கூட பேசல. அண்ட் கோவத்தில் மைக்கெலாம் தூக்கி போட்டு க்ரௌடாண்ட இருக்கிற கெவின் ஓவன்ஸை போட்டு பழக்க போகிறாரு. ரெண்டு பேரும் வந்து ப்ரால் பண்ணுறாங்க அண்ட் அந்த அரினா விட்டு போயிடுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தா ஜாக்கா ஃபாட்டு அண்ட் டாமாட்டோங்க வந்து பவுல் ஹேமனை சுற்றிடுறாங்க அண்ட் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் நம்மளோட லார்டு ஜிம்மி ஊசோ வந்து வராரு காப்பாற்ற. பட் ஒருத்தர் அவர் என்ன பண்ண முடியும், போட்டு பந்துடுறாங்க ஜிம்மி ஊசோவை. தென் ஒரு ஹீரோ மாரி பார்த்தா கோடி வந்து வராரு. நான் எதிர்பார்க்கல, எனக்கு கோடி கெவின்ஸ் கூட போயிட்டாருன்னு நினச்சேன். பட் இல்லை, அங்கே வந்து கோடி வராரு அண்ட் கோடியை வந்து காப்பாற்றுறாரு ஜிம்மியை. இந்தமாரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் இந்தமாரி இங்கே வந்து முடியுது நம்மளோட இந்த செக்மெண்ட்டு. அண்ட் ரா நெட்ஃப்ளிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸும் வந்து போட்டிருந்தேன் ரோமனோட அடுத்த பிளான் என்னன்ட்டு. அதுதான் நீங்கள் வந்து இப்போது இன்றைக்கி பார்த்தீங்க. ஸோ உங்களோட ரியாக்ஷன் எப்படி? ராயல் ரம்பிளில் ரோமன் வந்து என்டர் ஆக போகிறாரு. அண்ட் இது ரூமர்ஸ், இதெல்லாம் கிடையாது, இட்ஸ் நாட் த ப்ரெடிக்ஷன், இட் இஸ் ஸ்பாய்லர். ஸோ இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் இந்த ராயல் ரம்பிளில். ஸோ ராயல் ரம்பிள் வேறு லெவலில் இருக்க போது. ரோமன் ஜெயிப்பாரா இந்த ராயல் ரம்பிள் அண்ட் மெயின் இவென்ட் பண்ண போகிறாரா ரெசல்மேனியாவை, அண்ட் அகெயின் தன்னோட டைட்டிலை ஜெயிக்க போகிறாரா கோடி கேட்டிலேருந்து.